சே நோ மோ. சே நோ மோ என்ற சொல்ல வந்து எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை சுற்றி வளைச்சி பேசிட்டு இருக்கின்றார். ஸோ அந்த சுச்சுவேஷன் அவ்வளோ சொல்லலும் நீ வேறு சொல்ல தேவையில்லை, மேலதிகமாக சொல்ல தேவையில்லை, எனக்கு விளங்கிச்சு. ஸோ இந்த அர்த்தத்தில் சே நோமோ ஒன்று சொல்ல யூஸ் பண்ணலாம். அடுத்தது சோஃபா. சோஃபா அப்படின்னு சொன்னால் வந்து இதுவரைக்கும் 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 என்ற அர்த்தத்தில் சோஃபான்னு சொல்ல யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் அப் டு யூ அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் முடிவெடுக்கணும், நீங்கள் தான் அதை முடிவெடுக்கணும், அதை பற்றி முடிவெடுக்கிற பொறுப்பு உங்களுக்கு தான். ஸோ இந்த அர்த்தத்தில் வந்து இட்ஸ் அப் டு யூன்னு சொல்லலாம். வாட் வித். வாட் வித் என்ன சொல்ல வந்து எந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு பேட் சுச்சுவேஷன், அதாவது நீங்கள் விளையாடிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு சொல்லலும் ஐ வாஸ் டயர்ட் வாட் வித் ஐ வாஸ் பிளேயிங். அடுத்தது பாருங்கள் வெரி ஃபஸ்ட். வெரி ஃபஸ்ட் என்றா வந்து ஆரம்பத்தில் முதல். ஸோ இந்த அர்த்தத்தில் வந்து வெரி ஃபஸ்ட் என்ன சொல்ல யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள் see you soon. see you soon அப்படின்னு சொன்னால் நான் சீக்கிரம் முன்ன மீண்டும் பார்க்குறேன், மீண்டும் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த அர்த்தத்தில் see you soon என்ன சொல்ல யூஸ் பண்ணலாம். as you please. as you please அப்படின்னு சொன்னால் நீங்கள் விரும்பியவாறு, நீங்கள் விரும்பியவாறு. do as you please, நீங்கள் விரும்பியவாறு செய்யலாம். both of you. both of you அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருவரும். both of you come, நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க. அடுத்து பாருங்கள் all of us. all of us நாம் எல்லோரும், நம்ம எல்லோரும். tie it up. tie it up அப்படின்னு சொன்னால் அதை இறுக்கி கட்டு அல்லது அதை கட்டு. ஸோ இதை இங்கிலீஷில் tie it up என்றும் சொல்லலாம்.